11ஆம் மாதம் 24ஆம் மாதம் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் 11ஆம் மாசம் தான் பேசிட்டே இருக்கிறார். ஆமே. அவருடைய கோபத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரால இருக்க முடியல. இந்த பிள்ளைங்களை கோபத்துல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் யார் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைங்க பெற்றோர் முன்னாடி ஓன் அழுதுட்டு வெளியே போய் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா ஐயோ இப்படி பண்ணிட்டோமே. ஆமே. 8ஆம் மாதத்துல அப்படி அவர் பிதாக்களை பாரு, ஒருத்தரை விட்டு வைக்கல. அப்படி ஒரு கோபத்துல பேசிட்டு 11ஆவது மாதத்துல மறுபடியும் வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தை உண்டாகும் போது ஒரு காட்சி, அந்த காட்சி தான் மிருது செடிகளுக்கு இடையிலே ஒரு புருஷன் நிற்கிறார். இந்த மிருது செடி என்பது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்ல விரும்புகிறது. எதை காண்பிக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று, அவருடைய ஜனத்தை காண்பிக்கிறது. சிறுமை, நெருக்கம், இது நடுவிலே அவருடைய ஜனத்தோடு கூட யார் நிற்கிறார் தெரியுமா? ஒரு புருஷன் நிற்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? நீ நடப்பது தண்ணீர், நீ நடப்பது அக்கினி, ஆனால் நீ தனியாக இல்லை. உன்னோடு கூட உனக்காக ஒரு கர்த்தர் நிற்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நிற்கிறார். இந்த மிருது செடி என்பது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத. அப்போ இது ஒரு ரெஸ்டரேஷனை காண்பிக்கிறது. அவர் மறுபடியும் 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 கட்டி எழுப்புவார், மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். நல்ல கரங்களை சாட்டி ஓ ஜீசஸ். மிருது செடிகளுக்கு நடுவில் ஒரு புருஷன் நிற்கிறார். 8ஆவது மாதத்திலே கோபத்தின் வெளிப்பாடு வந்தது உண்மைதான். இந்த 11ஆவது மாதத்திலே சபையே உனக்கு ஒரு ரெஸ்டரேஷன், உனக்கு ஒரு ரெஸ்டரேஷன் இருக்கிறது. இந்த 11ஆவது மாதத்திலே மிகவும் சிறுமைப்பட்டு நொறுக்கப்பட்டு எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்ற கேள்வியோடு என்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை திறக்க போறீங்க? இதோ மிருது செடிகளுக்கு நடுவில் சபையே எனக்கு ஒரு ரெஸ்டரேஷன் இருக்கிறது. என்னுடைய தொய்ந்து போன ஆவிக்குரிய ஜீவியம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட போகிறது. நஷ்டப்பட்ட மேன்மை திரும்ப கிடைக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக நிற்கிறவர், நமக்காக நிற்கிறவர். ஆமென்.